தேன் தமிழோசை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் தமிழகத்திலே நாம் தமிழர் கட்சி வீழ்ச்சி அடைகின்றதா என்ற தலைப்பினிலே ஒரு கண்ணோட்டத்தை நேயர்களுக்காக நாங்கள் வழங்க இருக்கின்றோம். தமிழகத்திலே கடந்த 3 மாத காலமாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து கட்சியின் அமைப்பாளர்கள் செயலாளர்கள் மட்டத்திலிருந்து பலர் விலகிச் செல்வதாக செய்திகள் வெளிவந்த வண்ணமாகவே இருக்கின்றது. இதனால் தமிழகத்திலே நாம் தமிழர் கட்சியில் சில பதட்டமான நிலையும், புலம்பெயர் தமிழர்கள் மத்தியிலே நாம் தமிழர்களுடைய கட்சி ஆதரவாளர்களுக்கிடையிலே சில பதட்டங்களும் இருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது நாம் நமக்குள்ள முன்னுள்ள கேள்வி என்னவென்றால், நாம் தமிழர் கட்சி தமிழகத்தில் வீழ்ச்சி போக்கை அடைகின்றதா என்பதுதான் எமக்குள்ள கேள்வியாகும். உண்மையிலேயே இந்த கேள்வி ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒரு கேள்வியாகும். வலிமையாக கட்சிகள், அதாவது வலுப்பெற்ற கட்சிகள் சில முற்போக்கு கட்சிகளை சிதறடிப்பதிலே தங்களுடைய முழு கவனத்தையும் செலுத்துகின்றது. இந்த வகையிலே தமிழகத்திலே திராவிட கும்பல், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் தீனாமுனா கழகமானது தற்பொழுது ஆட்சியில் அமர்ந்திருக்கின்றது. இந்த ஆட்சியில் அமர்ந்த கட்சிக்கு பலத்த சவாலாக இருப்பது முற்போக்கு கட்சியான நாம் தமிழர் கட்சிதான். அதுவும் குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய செயலாளர், பொதுச் செயலாளர் சீமான் அவர்கள் திராவிட தந்தை ஈவே ராமசாமியினுடைய தமிழ் விரோத போக்கை கண்டித்து அதன் மீது, அந்த கருத்தியல் மீது பெரும் தாக்கத்தையும் ஏற்படுத்தியபடியினால் திராவிட கும்பல்கள், அதாவது தமிழனுடைய தன்மையை போற்றி புகழ்ந்து தமிழுக்கே, தமிழ் தேசியத்திற்கு சாவுமணி அடித்த திராவிட கும்பல்கள் இப்பொழுது வெகுண்டெழுந்து எப்படியாவது நாம் தமிழர் கட்சியை அழித்துவிட வேண்டும் என்ற ஒரு முனைப்பிலே இறங்கியிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக திராவிட களவாணி கும்பல்களின் தலைமை கட்சியாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம், தீனாமுனா கழகம் இதில் முனைப்பாக செயல்படுகின்றது என்று நாம் ஊகிக்க முடிகின்றது. இவர்கள் நாம் தமிழர் கட்சியை சிதைப்பதற்காக என்று பல வியூகங்களை வகுத்திருக்கின்றார்கள். அந்த வியூகத்திற்கு ஊதுகளாக இருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரதானமான ஊடகமான சன் தொலைக்காட்சியாகும். இதன் மூலமாக தங்களுடைய நாம் தமிழர் கட்சியை சிதைப்பதற்கான வியூகத்தை வழிவகுத்து அதை செயல்படுத்தி நடைமுறைப்படுத்தியும் வருகிறார்கள். திராவிட களவாணி கும்பலில் ஒன்றான தீனாமுனாக்கானா தமது கஜானாவிலிருந்து குறிக்கப்பட்ட ஒரு பணத்தொகையை ஒதுக்கி அதன் மூலமாக அந்த பணத்தை மாவட்ட செயலாளர்கள், கட்சி அமைப்பாளர்கள், இப்படி மாவட்டங்கள் தோறும் கிளைகள் தோறும் ஊடுருவி அவர்களுக்கு பணத்தை கொடுத்து அவர்களை கட்சியிலிருந்து விலகிச் செல்லுமாறு அவர்களை ஊக்குவிக்கின்றார்கள். இதனால் ஒரு சில கட்சி அமைப்பாளர்கள், பொதுச் செயலாளர்கள் போன்றவர்கள் நாம் தமிழர் கட்சியை விட்டு விலகி வருவதாகவும் செய்திகளை மகிழ்ச்சியாக அறிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலேயே இந்த இப்படிப்பட்ட விலகல்களினால் நாம் தமிழர் கட்சி தமிழகத்தில் விழுந்து விடுமா என்ற ஒரு அச்சமும் இருக்கின்றது. உண்மை நிலை அது அல்ல. ஏனென்றால்
நாம் தமிழர் கட்சியானது பணத்தை கொண்டு திரட்டிய கட்சி அல்ல, அது தானாகவே வளர்ந்த கட்சி. தமிழ் தேசியத்தின்பால் கொண்டுள்ள அளப்பெற்ற ஆர்வத்தினால் தானாக சேர்ந்த அந்த கட்சி ஒருபோதும் சிதைந்துவிடப் போவது இல்லை. ஆனால் இதுவரையுமே தமிழகத்திலே பல்வேறு கட்சிகள் பணத்தையும் அரசியல் செல்வாக்குகளையும் கொண்டு உருவாக்கப்பட்டவை. ஆனால் நாம் தமிழர் கட்சியானது கருத்தியல் ரீதியாக, அதுவும் தமிழ் தேசியத்தின்பால் கொண்ட ஆர்வத்தின் மூலமாகவும், அதன் சிறப்பாக தமிழ் தேசியத்திற்காக தன் உயிரையே தியாகம் செய்த தமிழீழ விடுதலை புலிகளை முன்னணியாக கொண்டு, அதன் தலைவர் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களை மையமாக கொண்டு, அதை முன்னோடியாக கொண்டு உருவாக்கப்பட்ட தமிழகத்தில் ஒரு பெரும் கட்சி என்று சொன்னால் அது நாம் தமிழர் கட்சி ஒன்றேதான். இலங்கையிலே தமிழருக்காக, தமிழர் விடுதலைக்காக போராடிய ஒரு பெரும் தானை தலைவனை தமிழகத்திலே தங்களுடைய கட்சியினுடைய தலைவராக கொண்டு, முன்னோடியாக கொண்டு ஒரு கட்சி தானாகவே உருவாகி இருக்கிறது என்று சொன்னால் நாம் தமிழர் கட்சி என்று நாம் மார்புதட்டி சொல்லக்கூடும். அப்படியானால் ஏன் இந்த கட்சியை சிதைப்பதிலே திராவிட கும்பல்கள் முனைப்பாக இருக்கின்றது என்ற கேள்வி எமக்குள் எழுகின்றது. உண்மைதான். ஏனென்றால் திராவிடம் திராவிடம் என்று சொல்லி தமிழை அவர்கள் மிதித்து அதை சின்னாபின்னமாக்கியதுதான் திராவிடத்தின் கருத்தியலாக இருக்கிறது. மலையாளம், தெலுங்கு, கன்னடம் இவைகள் எல்லாம் சேர்ந்த தமிழ், இவை எல்லாம் சேர்ந்து திராவிட மொழி என்று சொல்லிக்கொண்டு, ஆனால் இவர்கள் எல்லோருமே தமிழகத்திலே டாரா போட்டு தமிழகத்தினுடைய பொருளாதார வளர்ச்சியிலே தங்களை வளர்த்துக் கொண்டு தமிழை சிதைக்கின்ற ஒரு நாசகார சதியிலே இவர்கள் மறைமுகமாக செயல்பட்டதுதான் உண்மை. இதை சீமான் அவர்கள் வெளிக்கொணர்ந்து தமிழ் தேசியத்தை திராவிட இயக்கத்தில் இருந்து பிரித்தெடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இன்று திராவிடம் வேறு தமிழ் தேசியம் வேறு என்பதை தெளிவாக அவர் ஒரு வகையறைப்படுத்தியிருக்கின்றார். இந்த வகையிலே கருத்தியல் ரீதியான சீமானுடைய தமிழ் தேசிய கருத்தை எப்படியாவது தமிழகத்திலிருந்து துடைத்துவிட வேண்டும் என்ற வெறியோடு திராவிட கும்பல்கள் மிகவும் உன்னிப்பாகவும் முனைப்பாகவும் செயல்படுகின்றன. இதற்கு ஒத்திசைவாக பாஜக கட்சியும் நடுவன் கட்சியும் இதற்கு துணை போகின்றது. எப்படியாவது சீமானை அழித்து விட வேண்டும். எதிர்காலத்தில் தமிழ் தேசியத்தை தமிழகத்திலே வளர்த்து விடுவார். அது தமிழ்நாட்டுக்கு ஒரு பிளவை ஏற்படுத்தும் என்று பாஜக கட்சி இப்பொழுது நடுநடுங்குகின்றது. எங்கே தங்களுடைய அரசியல் வாழ்க்கை அழிந்து விடுமோ என்று தமிழ் திராவிட கும்பல்கள் இப்பொழுது நடுக்கம் கொண்டுள்ளன. இதனால் எப்படியாவது தமிழ் தேசிய நாம் தமிழர் கட்சியையும் தமிழ் தேசியவாத உணர்ச்சிகளையும் அடக்கிவிட வேண்டும் என்று இந்த திராவிட களவாணி கும்பல்கள் நினைக்கின்றன. கள நிலவரங்களை பார்க்கும் பொழுது பட்டி தொட்டிதோறும் இன்று நாம் தமிழர் கட்சிக்கு கணிசமான அளவு வரவேற்பு இருக்கின்றது. இது பணத்தாலேயோ அல்லது அரசியல் செல்வாக்குகளாலேயோ கொண்டு வரப்பட்டது அல்ல. தமிழ் தேசியவாத கருத்துக்கள் பட்டி தொட்டிதோறும் சென்று அடிப்படை மக்களுடைய பொருளாதாரத்தில் வீழ்ச்சி கண்டுள்ள அடிமட்டத்தில் இருக்கின்ற மக்களின் இதயங்களிலே தமிழ் தேசியவாதம் விதைக்கப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு நாம் கண்டுகொள்ள வேண்டும். எனவேதான் தமிழ் தேசிய நாம் தமிழர் கட்சியினுடைய வீழ்ச்சியையும் தமிழ் தேசியத்தினுடைய அழிவையும் இன்று குதூகலமாக
பார்த்து கொண்டிருக்கின்றது திராவிட கும்பல்கள். எனவே நாம் தமிழர் கட்சி வீழ்ந்துவிடக்கூடாது, தமிழ் தேசிய உணர்வுகள் அழிந்துவிடக்கூடாது என்ற மனப்போக்கிலே இன்றும் சீமானின் பக்கம் நின்று கொண்டு அடிமட்ட தோழர்கள் செயல்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆனாலும் அரசு உளவியல் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது கிட்டத்தட்ட 30 வருடங்களாக 25 வருடங்களாக கட்சியை வளர்த்து வருகின்றவர்கள் இதுவரையும் கட்சியினுடைய ஒரு ஆட்சி பீடத்துக்கு வர முடியாத நிலையில் இருப்பதனால் அடிமட்ட தோழர்கள் இதுவரை காலமும் 30 வருடங்களாக கட்சிக்காக உழைத்தவர்கள் மத்தியிலே ஒரு சலிப்பு ஏற்படத்தான் செய்யும். ஆனால் அந்த சலிப்புகளும் தற்காலிகம் என்பதை நாம் நினைவில் வைத்திருக்க வேண்டும். நாம் தமிழர் கட்சி வீழ்ச்சியடைந்தால் தமிழகத்திலே தமிழ் தேசியம் வீழ்ந்துவிடும் என்பது தான் உண்மை. நாம் மீண்டும் தேன் தமிழோசை நேயர்களுக்காக நாம் தமிழர் கட்சியினுடைய நிலைமை பற்றி அவ்வப்போது உங்களுக்கு காணொளியில் உங்களுக்கு நாங்கள் செய்திகளை முடிந்தவரை திரட்டித் தருவோம். குறிப்பாக இந்த ஆவணமானது, காட்சி ஆவணமானது புலம்பெயர் தமிழர்களுக்காக விசேட விதமாக நாங்கள் வடிவமைத்து காணொளியிலே உங்களுக்காக நாங்கள் ஒளிபரப்பி வருகின்றோம். மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் நாம் தமிழர் கட்சி பற்றிய மேலதிக விவரங்களோடு உங்களை சந்திக்கின்றோம். அதுவரையும் உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பிற்கினிய பேசாலை தாஸ். நன்றி, வணக்கம் நேயர்களே.